விஜயோட நம்பிக்கை வந்து வீண் போகாது. இன்னொன்று, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா இவர் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக அல்லது ஆளும் கட்சியாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏற்கனவே சொன்னேன், மகந்தா எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி கூட பெரிய மிராக்கிள் கூட நடக்கலாம். அதாவது அவங்க வீக்காக இருக்காங்களாங்கிறத விட இவங்களுடைய வளர்ச்சியை வந்து அவங்க தடுக்க பார்க்குறாங்க. அது தடுக்க பார்த்தாங்க. அது எந்த வகையில் அதை வந்து மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதாவது இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்க வேண்டியதில்லை, நீங்கள் சாதாரணமாக விட்டுருக்கலாம் அவரை. ஆனால் விஜய் வந்து அப்படி ஒன்றும் ஆள் கிடையாது இப்போ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து அவரை மேலும் மேலும் அவரை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அவருக்கு நிறைய நெருக்கடியில் கொடுத்தீங்க. இதெல்லாமே வந்து அவருக்கு சாதகமான அம்சமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெரிய ஒரு புரட்சியை நடந்துச்சு. அதாவது ஒரு சில இடங்களில் வந்து நம்ம சொல்லலாம், மீம்ஸ் வந்தது, இல்லை மக்கள் பேசுனது, தொண்டர்கள் வந்து தவறாக பேசுனாங்க. அதாவது எனக்கு விஜய் ஓட்டு போடலன்னா நாங்கள் வந்து விஷம் வச்சுருவேன்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் பேசுனாங்க. ஆனால் அதனுடைய உள்ளே இருக்க அந்த அழுத்தத்தை பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்குரிய வேகம் இருக்கிறது, விஜய் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். யார் ஆட்சி அமைக்கக்கூடிய கிங் மேக்கராக மாறுவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நிச்சயமாக வந்து திமுகவுக்கு சாதகமாக போக மாட்டார். ஏன்னா அவர் எதிர்த்ததே திமுகவை தான். அதனால் திமுகவுக்கு சாதகமாக போக மாட்டார். ஹங்கு வந்தால் ஒருவேளை அப்படி வந்தால் அதிமுக அவங்க சப்போர்ட் பண்ணும் தாவேகாவுக்கு. ஏன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் விஜயோடு நாங்கள் கூட்டணியில் இருக்க போகிறோம் பேசிக்கிட்டே இருந்தவங்க தான். பாஜக வந்து அவங்களோட கேட்டுக்கிட்டே இருந்தவங்க தான். அதனால் ஹங்குக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அதே போல் ஒரு மைனாரிட்டி ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதில் தாவேகாவுக்கு முதல்வராக விஜய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதைத்தான் அவர் வந்து அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார், நீங்கள் வந்துருங்க நம்ம வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மக்களின் விருப்பம் அதை மாற்றுக்கிறது முடியாது. மக்களின் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்காது. அதிமுகவுக்குமே அது மாதிரியான ஒரு தனியான ஒரு அவங்களுக்கும் சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ஊழல்கள் இருக்கு. அப்போ இது ரெண்டு மேலேயுமே ஏமாற்றமடைந்த மக்கள் எங்கே போவாங்க? அந்த 3 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அது யாருக்கு சாதகமாக இருக்க முடியும்? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் ஆலோசகரான திரு ராஜபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இதுக்கப்புறம் நம்ம பேசுறதா இருந்தால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பேசுவோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சுன்னா மழை நிலவரங்கள் சொல்ற மாதிரி 48 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ இந்த 48 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் அடுத்த 5 ஆண்டுகள் யார் கையில் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பல நிலவரங்கள், பல அதிர்ச்சிக்கான சம்பவங்கள் மே 4ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த அதிர்ச்சிக்கான காரணங்கள் தேர்தல் முடிவுகளில் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எந்த அரசியல் கட்சியினருக்கு அதிர்ச்சியை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போது யாருக்குமே தெரியல. அது எப்படி இருக்க போகுது? இல்லை, நிச்சயமாக வந்து 1967 எப்படி ஒரு அண்ணா வந்து புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாரோ, 77 எப்படி எம்ஜிஆர் வந்தாரோ, அதை போல் இன்றைக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு விஜய் தயாராக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்து? எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா 1979 பிரஃபுல்லகுமார் மகந்தான் ஒரு இளைஞர் அமைப்பை நடத்தியிருந்த ஒருத்தர் வந்து 1985 ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சராக ஆக முடியுது. இவங்கெல்லாம் சொன்னாங்க இவங்களுக்கு வந்து அரசியல் நாகரிகம் இல்லை, அரசியல் அறிவு இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய இளைஞர் படையை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கக்கூடிய ஒருத்தர், கண்மூடித்தனமான ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிற ஒருத்தர். ஏன் அப்படின்னா ஒரு இன்னைக்கு ரொம்ப கண்கூடாக நான் பார்க்குறேன். 254 தொகுதியில் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருந்தோம், உள்ளெல்லாம் களத்தில் இறங்கி பார்த்துருக்கோம். ஒரு வயதான ஒரு கிழவி அவர்கள் கூட சொல்கிறாங்க, கிழவிகள் கூட சொல்கிறாங்க, அவங்க பொக்கை வாயில் கூட அந்த விசிலை வந்து ஊத முடியுது, நான் வந்து விசிலுக்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத அதை மறுக்க முடியாது. ஏன்னா அதை வந்து எதிர்க்கட்சிகளே ஒத்துக்கொள்கிறது. ஏன்னா வைகோ வந்து பேசுகிறார், வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சாதகமான அம்சம் இருக்கிறது, ஏன்னா அவ்வளோதான் பேச முடியும், கூட்டணி இருக்கார். அதனால் நள்ளிரவில் திருமாவளவன் வீடியோ போடுறார். ஏன்னா அவருக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்காக ஒர்க் பண்ணலன்னே சொல்கிறார். ஏன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது வந்து. ஏன்னா அவங்க வந்து வேங்கை வயல் விவகாரத்துலையும் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கு விவகாரத்துலையும் பெரிய அளவில் அவங்க வந்து செயல்படவே இல்லை.
அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய வருத்தம் கூட. ஆனால் நாகரிகம் தர்மம் ஏதோ ஒன்று பேசி கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தை எல்லாருமே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எம்ஜிஆரை அப்படி தான் ஏற்றுக்கொண்டார்கள். கமலஹாசனை நம்பினாங்க, கமலஹாசன் போய் சரண்டர் ஆகிட்டாரு. ரஜினிகாந்தை நம்பினாங்க, அவர் இதை காவி துண்டு போட பார்க்குறாங்கன்னு சொல்லி ஓடி ஒதுங்கி பயந்து போய் நின்றுட்டார். ஆனால் எதற்கும் பயப்படாமல் ஒரு ஆரம்ப காலத்தில் குடும்பத்திலேருந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சங்கீதா வழக்காக இருக்கட்டும், இல்லை ஜனநாயகனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து கரூர் விவகாரம் 41 பேருங்கிறது அது இஷ்யூவாக இருந்தால் கூட சிபிஐ அது 4 வழக்கை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. பிஜேபி 2 வழக்கு, திமுக 2 வழக்குன்னு பிரிச்சுக்கிட்டு சிபிஐ வழக்கை 41 பேர் வழக்கை சிபிஐ வழக்கை நெருக்கடி கொடுத்தாங்க பிஜேபி. ஜனநாயகனை பார்க்கவே விடலை, இன்றைக்கு வரைக்கும் பார்க்க விடலை. அந்த படம் சென்சார் உறுப்பினர்கள் யாரும் பார்க்கல, இன்னைக்கு வரைக்கும் லீக் ஆயிடுச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் தார்மீகமாக பார்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவே இல்லை இன்னும். இதே மாதிரி இந்த பக்கம் திமுகவுடைய சைட்லேருந்து சங்கீதா வழக்கு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த 1.5 கோடி அந்த புலி படத்தில் அதாவது வருமான வரி கட்டலைங்கிறத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. ஆக எது எப்படி பண்ணியிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப மறைமுகமாக அவர் இன்னொரு சொன்னார், அழகாக சொன்னார். அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தான் எங்களுக்கு போட்டின்னு சொன்னார் ஸ்டாலின். அதை மறுத்தார் விஜய். ஆரம்பத்திலே சொன்னார் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதுதான் இவன் நடந்திருக்கு இப்போ. ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு, மே 4 கவலையப்படாதீங்க, வெற்றி பெற்ற உடனே வேட்பாளர்கள் நேராக பனையூருக்கு வந்துடுங்க. ஏன்னா சட்டசபைக்கு ஆன ஒரு தலைவரை தேர்வு செய்யும் வரைக்கும் அவர் கட்சி தலை சட்டம் வராது. அதனால் இவங்க வெற்றி பெற்ற உடனே உங்களை வாங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, நிறைய வளைய போட்டு ரெடியாக இருப்பாங்க. திமுகவினரும் அதிமுகவினரும் ரொம்ப கவலையப்படாதீங்க, நேராக இங்கே நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தந்திருக்காரு. அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய இடங்களில் தாவேகாவுக்கான ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதாவது மக்களின் விருப்பம் தமிழகத்தின் திருப்பம் அப்படின்னு மாறி இருக்கு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே சரி, இப்போது நீங்கள் ஒரு அரசியல் ஆலோசகர், அதே நேரத்தில் பல வியூகங்கள் கொஞ்சம் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜாக விஜய்க்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கா? ஆரம்பத்தில் இதே எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா அரசியல் ஆர்வலர்கள் கூட 8% வாங்குவாங்க, 10% வாங்குவாங்க. இன்றைக்கி அது மாறி இருக்கு. இன்றைக்கி 25% வரைக்கும் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவர்களாலே ஜீரணிக்க முடியல, இவ்வளோ பெரிய மாற்றம் நம்ம நிகழ்ந்திருக்கிறதுங்கிறத ஒத்துக்க முடியல. ஏன்னா இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவில் அப்படி வந்திருக்குங்கிறது. ஆனால் 25%ங்கிறது சாதாரணமானதில்லை. இன்னொன்று, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இன்னொரு சக்தி வேண்டும்ங்கிறத எல்லாருமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது இத்தனை பெரிய சதவீதம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் விஜயோட நம்பிக்கை வீண் போகாது. இன்னொன்று, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக இவர் ஒரு எதிர்கட்சியாக அல்லது ஆளும் கட்சியாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சொன்னேன் மகந்தா எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி கூட பெரிய மிராக்கிள் கூட நடக்கலாம். ஏன்னா இவங்க இன்னொன்று இப்போ ஒரு அண்மையில் ஒரு மீம்ஸ் வந்தது. அதாவது ஒரு ஆங்கில பத்திரிகையிலேருந்து ஒருத்தர் எக்ஸிட் போலுக்காக கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் டிஆர்பியில் சம்பாதிக்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு காசு கொடுங்க, காசு கொடுத்தாலும் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல். அந்தளவுக்கு எக்ஸிட் போல் மாறி இருக்கு. எக்ஸிட் போலுடைய சூழல் மாறி இருக்கு. இப்போ எக்ஸிட் போல் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் திமுக சாதகமான அம்சமாக சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு சாதகமாக 2 பேர் சொல்கிறாங்க. ஆக்சிஸினுடைய எக்ஸிட் போல் தாவேகாவுக்கு சாதகமான அம்சமாக மாறி இருக்கு. அப்போது இது யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். தமிழகத்தில் இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை விஜய்க்கு வழங்கும் தான் நினைக்கிறேன். அப்போது பர்சன்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆரோக்கியமான போக்கில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டாங்களா? வீக்காக அதாவது அவங்க வீக்காக இருக்காங்களாங்கிறத விட இவங்களுடைய வளர்ச்சியை அவங்க தடுக்க பார்க்குறாங்க. அது தடுக்க பார்த்தாங்க, அது எந்த வகையில் அதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதாவது இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்க வேண்டியதில்லை, நீங்கள் சாதாரணமாக விட்டுருக்கலாம் அவரை. ஆனால் விஜய் அப்படி ஒன்றும் ஆள் கிடையாது இப்போ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் அவரை மேலும் மேலும் அவரை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அவருக்கு நிறைய நெருக்கடியில் கொடுத்தீங்க. இதெல்லாமே அவருக்கு சாதகமான அம்சமாக மாறிடுச்சு. இன்றைக்கி இன்னொன்று விஜய் சொன்ன மாதிரி தான், அதாவது அவருக்கு ரொம்ப முக்கியமான வேட்பாளர்கள் யாரும் இல்லை, பெரிய வெல் நோன் எல்லாருக்கும் தெரிஞ்ச வேட்பாளர்கள் கிடையாது தான். ஆனால் விஜய்ங்கிற ஒரே ஒரு சக்தி எல்லா இடத்துலையுமே நிற்கிறது மாதிரியான அப்படி தான் பார்த்தாங்க. வெறும் ஒரு கட் அவுட்டில் வச்சுக்கிட்டு, விஜயோட கட் அவுட்டில் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணதெல்லாம் பார்த்தோம் நிறைய. அதுவுமே ஆச்சரியம் தான். எம்ஜிஆர் காலத்தில் கூட அப்படி இல்லை நடக்கலை. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் கவனிக்க தான் செய்கிறோம். ஏன்னா
ஒரு கட் அவுட்டை வச்சுட்டு நான் ஒவ்வொரு வீட்லேயும் நான் தான் விஜய் தான், நான் தான் நிற்கிறேன்னு நீங்கள் நினச்சி போடுங்கன்னு சொன்னதை அவன் வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் அவ்வளவு தனக்கு விஜய் கூடவே இருக்கிறதாக நினச்சி தான் போய் கேட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெரிய ஒரு புரட்சியே நடந்துச்சு. அதாவது ஒரு சில இடங்களில் வந்து நம்ம சொல்லலாம், மீம்ஸ் வந்தது, இல்லை மக்கள் பேசினது, தொண்டர்கள் வந்து தவறாக பேசினாங்க. அதாவது எனக்கு விஜய் ஓட்டு போடலன்னா நாங்கள் வந்து விஷம் வச்சிருவேன்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் அதனுடைய உள்ளே இருக்க அந்த அழுத்தத்தை பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்குரிய வேகம் இருக்கிறது, விஜய் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆதங்கம் இருக்கிறதுங்க தான் பார்க்கணும். அது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது சில இடத்துல இருக்க தான் செய்யும். சில மிகைத்தலும் சில குறைத்தலும் நடக்கிறது தான். ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அரசர்களை வந்து ரொம்ப புகழ்ந்து தோல் விட்டு தோல் சில ஆண்டுகள் பலவாகும்னா ராவணனை கம்பராமாயணத்தில் ஒரு தோல்லேருந்து இன்னொரு தோலுக்கு பிறகு ஆண்டுகள் பலவாகும்னா அப்போ அவ்வளோ பெரிய தோல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் மிகைத்தல் தான். ஆனால் இது இவங்க உணர்ச்சி வசப்பட்டு இந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்கவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, விஜய்க்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதுபோக அவர் வந்து எல்லா மதத்துக்கும் சமமானவர் அப்படிங்கிறத காமிக்கிறார். இப்போ ஜோசப் விஜய்னு சொன்னீங்க, அதுக்கு அவரை ஒரு கிறிஸ்துவன் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் அவர் சத்ரு சம்ஹார பூஜை நடத்துகிறார். திருச்செந்தூரில் போய் வேல் வாங்கிட்டு இது பண்ணுறாரு. ஷிரடி சாய்பாபாவே பார்க்குறாரு. அது வந்து சபூர் ஸ்ரத்தாங்கிற ஒரு பூஜை பண்ணுறாரு. அப்போது எல்லாத்தையுமே வந்து அவர் தனக்கானவராக எல்லா மக்களையும் பொதுவானவர்களாக பார்க்குறாங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து ஜாதிய மதம் சார்ந்த கட்சிகளாக மாறி போயிருக்கிற நேரத்தில் ஒரு பொதுவான கட்சியாக பொதுவான மனிதராக விஜயை பார்க்க முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறை வந்து ஹங் அசம்பிளி வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, இப்போ கூட்டணியோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கிறீங்களா? அதுக்காகத்தான் வந்து பனையூர் வர சொல்கிறார். ஏன்னா 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் வேணும் நம்ம சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு, ஒரு ஆட்சி அமைப்பதற்காக வேணும். ஆனால் அந்த சூழல் வராதுங்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆக்சிஸ் தவிர வேறு திமுகவுக்கு சாதகமாக பேசிய எக்ஸிட் போல்கள் கூட சில இடங்களில் 120லேருந்து 140 தான் வருவாங்க திமுக அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ 120க்கு அப்படிங்கிறது அதுலேருந்து கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் 10 பத்தாத போதாத சூழல் இப்போ இந்த 3 பேருக்குமே இருக்காது. ஏன்னா ஹங்குங்கிறது அதிமுகவுக்கும் நிகழலாம், திமுகவுக்கும் நிகழலாம், அதே நேரத்தில் தவேகாவுக்கும் நிகழலாம். அவரும் சாதாரணமான ஆளாக நீங்கள் வந்து நினைச்சிடக்கூடாது. அப்போது அப்படி நிகழும்போது, அப்போது ஹங்கு ஏற்படும்போது யார் ஆட்சி அமைக்கக்கூடிய கிங் மேக்கராக மாறுவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நிச்சயமாக வந்து திமுகவுக்கு சாதகமாக அவர் போக மாட்டார். ஏன்னா அவர் எதிர்த்ததே திமுகவை தான். அதனால் திமுகவை சாதகமாக போக மாட்டார். ஹங்கு வந்தால் ஒருவேளை அப்படி வந்தால் அதிமுக அவங்க சப்போர்ட் பண்ணும் தவேகாவுக்கு. ஏன்னா அவங்க தான் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நாங்கள் விஜயோடு நாங்கள் கூட்டணியில் இருக்க போகிறோம் பேசிக்கிட்டே இருந்தவங்க தான். பாஜக வந்து அவங்களோட கேட்டுகிட்டே இருந்தவங்க தான். அதனால் ஹங்குக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அதுக்கான சோர்ஸஸ் இருக்கிறது. ஆனால் அப்படி வந்துச்சா கூட தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவே சப்போர்ட் பண்ணும், அதிமுகவும் சப்போர்ட் பண்ணும். அப்படி ஒரு வேலை அது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ் சில இடங்களில் வந்து அது மாதிரி பின்னணியிலேருந்து நடத்தியிருக்கு. ஏன்னா போன முறை 2006 கலைஞர் அவர்களுக்கு வந்து 96 சீட்டில் ஜெயிச்சு நிற்கும் போது எனக்கு கூட்டணியில் கூட ஏதாவது பங்கு வேணாம், ஆட்சியில் கூட பங்கு வேணாம்னு சொல்லி பின்னாடி நின்னாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்தது. தொங்கு வந்து வராமல்லாம் இல்லை. கூட்டணி ஆட்சியில் வந்து கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி தான் அவர் அதை வந்து நிறைய டைம் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை போல ஒரு மைனாரிட்டி ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதில் தவேகாவுக்கு முதல்வராக விஜய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதைத்தான் அவர் வந்து அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார், நீங்கள் வந்துருங்க நம்ம வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மக்களின் விருப்பம் அதை மாற்றுக்கிறது முடியாது. மக்களின் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து அப்படி இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்காது. அப்படியே வச்சுப்போம். இன்னொரு வகையில் எப்படி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். இப்போ மொத்தமாக வந்து 5.25 கோடி பேர் நம்ம ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்திருக்காங்க மொத்தத்தில். நமக்கு வந்து இதில் 85% சொல்கிறோம். அதில் ஒரு 4.5 கோடி வச்சுப்போம். 4.5 கோடியில் ரேஷன் கடையில் இருக்கவங்க எத்தனை பேர்? 2.25 கோடி வச்சுப்போம். அதில் எத்தனை பேருக்கு இவங்க 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்தாங்க? 30 லட்சம். 30 லட்சத்தில் 50 லட்சமே வச்சுக்கோங்க, அரை கோடியும் வச்சுக்கோங்க. அப்போ 2.25 கோடியில் 50 லட்சம் பேர் போயிட்டாங்கன்னா 1.25 கோடி பேர் தானே இருக்காங்கல்ல. அது 1.25 கோடி பேர் ஏமாந்தானே போயிட்டாங்க. எனக்கு காசு தரலங்கிறது. 1.25 கோடியும் ஏன் விஜய் மட்டும்தான் இருக்காரு? அதுதான் சொல்ல வரேன். இல்லை அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா 1.25 கோடி இருக்காங்க. அந்த 1.25 கோடியும்
யாருக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு. நீங்கள் சொல்லி செய்யலைல்ல. அதிமுகவும் திமுகவும் ஒரே கூட்டத்தில் ஒரு மட்டங்க தானே. நீங்கள் எங்களுக்கு செய்யலைல்ல. நீங்களும் இது மாதிரி எனக்கு கொடுத்தீங்க, தரேன்னு சொன்னீங்க, ஆனால் தரல அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கும். அப்போது 1.25 கோடி பேர் அதில் அதிருப்தியானவர்கள். இதில் வந்து கொஞ்சம் திமுக சார்ந்தவர்கள், அதிமுக சார்ந்தவர்களே வச்சுப்போம். 1.25 கோடியில் 3/4 கோடி கழிங்க, நான் அவசியம் வச்சுப்போம். 1 கோடி பேர், 1 கோடி பேர் வந்து விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்படி தான் அர்த்தமாகுது. இன்னும் மிச்சம் போனால் இப்போ 2.25 கோடி ரேஷன் கடையில் 5.25 கோடியில் மிச்சம் கிட்ட 2.25லேருந்து 3.25, 4.25, 5.25 3.5 கோடி பேர் வெளியே இருக்காங்க. அதில் 85% கணக்கு பார்த்தா 3.5 கோடியிலிருந்து 2 கோடி பேர் தனியாக போட, இதில் ஒரு 1 கோடி, மொத்தம் 3 கோடி பேர் நடுநிலையாளர்கள். 3 கோடி பேர் நடுநிலையாளர்கள்னால் இதில் பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? ஏன்னா நீங்கள் உங்கள் மேலே வந்து எந்த அடிப்படை நீங்கள் வந்து வச்சுருக்க ஒரே ஒரு க்ரைட்டீரியா, நீங்கள் 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்தோம், இலவச பேருந்து பயணம் கொடுத்தோம். அதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆனால் உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுலாம் என்னென்னா பாலியல் விவகாரம், போதை பொருள்கள் நிறைய புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற வந்து திமுக மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அதை பிரேமலதாவே அவங்கள வச்சுக்கிட்டே பேசின வீடியோவெல்லாம் இருக்குது இந்த கூட்டணிக்கு வந்த பிறகு கூட. அதுக்கடுத்து தான் அது வந்து பேசுகிறத விட்டாங்க. ஆக அதிமுகவுக்குமே அது மாதிரியான ஒரு தனியான ஒரு அவங்களுக்கும் சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ஊழல்கள் இருக்குது. அப்போ இது ரெண்டு மேலேயுமே ஏமாற்றம் அடைந்த மக்கள் எங்கே போவாங்க? அந்த 3 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அது யாருக்கு சாதகமாக இருக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் ஒரு எதிர்கட்சியாவது உறுதியாகிடும். இது வாழும் கட்சிக்கான வாய்ப்பே இருக்கிறது. அப்போ அப்படிங்கும் எதிர்கட்சிக்கான வாய்ப்பு அடுத்த கட்டமாக இருக்கும். இன்னொன்று, இவர்கள்லாம் எதுக்காக வந்து விஜய்க்கு போடணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு புதிய மாற்றுக் கட்சி வேணுங்கிற ஒன்று இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் சினிமா துறையை நம்பி இருக்குது. ஏன்னா எந்த என்டி ராமராவ், ஆந்திராவில் கூட என்டி ராமராவ் பிறகு சந்திரபாபு நாயுடுலேருந்து வேறு எல்லோரும் மாறியாச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணா காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துவது திரைப்படத்துறையினர் தான். எம்ஜிஆராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி வந்திருக்க உதயநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கேருந்து வந்தவர்கள் தான், அந்த வாரிசுகள் அடிப்படையில். எக்ஸப்ட் எடப்பாடி, அதுதான் அவர் 10 தோல்வி எடப்பாடின்னு ஆகி போச்சு. அது நிறையா தோற்றுக்கிட்டே போகல ஜெயலலிதா அம்மையார். அப்போ இவங்க எல்லாமே இன்றைக்கும் வந்து விஜய் பின்னாடி போகிறதுக்காக அந்த சினிமாவில் என்ன காமிக்கிறாங்களோ அதை அப்படியே நடந்துக்குவாங்கன்னு நம்புகிறாங்க. அந்த ஒரு குருட்டுத்தனமான ஒரு முரட்டத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து அப்படி தான் நடந்துச்சு. எம்ஜிஆர் நம்பினாங்க, எம்ஜிஆர் செஞ்சார். ஜெயலலிதா நம்பினாங்க, ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதற்காக தான் வந்து விஜய்க்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.